ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் இல்லம் சேனல். இன்றைக்கி நம்ம 2 விதமான நாற்று போட போகிறோம். அதை தான் வந்து பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி வேஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த விதமான பாக்ஸ், இந்த மாதிரி வேஸ்ட்டான பாக்ஸ் வந்து ஒரு 2லேருந்து 3 இன்ச் வந்து இருந்துச்சுனாலே வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பாத்தி மாதிரி வந்து ஊதா கத்திரி வந்து போட்டிருக்கேன். எனக்கு ஒரு 4லேருந்து 5 செடி இருந்தால் போதும். அதனால் கொஞ்சமாக தான் வந்து போட்டு விட்டுருக்கேன். அடுத்ததாக என்ன போட போகிறேன் அப்படின்னா, செடி காராமணி தான் போட போகிறேன். நம்ம இந்த மாதிரி விதை போட்டுட்டு மேலே ரொம்ப மண் போட்டுறக்கூடாது. லைட்டாக கோகோபீட் போட்டு தண்ணி தெளித்தாலே வந்து நல்லா முளைவிட்டு வந்துடும். அடுத்ததாக செடி காராமணி எடுத்திருக்கேன். செடி காராமணியில் வந்து ஒரு 4 விதை போடுறேன். ஏன்னா எனக்கு ஒரு 4 செடி இருந்தாலே வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 4 விதை போடுறேன். நம்ம டைரெக்டாக வந்து க்ரோ பேக்லேயே விதை போட்டு வளர்க்குறதுக்கும் இந்த மாதிரி நாற்று போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டைரெக்டாக நம்ம க்ரோ பேக்கில் போடும்போது இன்கேஸ் முளைக்கலை அப்படின்னா கஷ்டம். இதுவே வந்து நம்ம நாற்றா போட்டு பிடுங்கி வைக்கும்போது நம்ம ஒரு க்ரோ பேக்கில் 2 செடி வைக்கணும் அப்படின்னா 2 செடியையும் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம 2 செடியும் நான் வந்து விதையாக போட்டு அது முளைக்கலைன்னா திரும்ப வந்து நம்ம வந்து முளைக்க போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்மளுக்கு எத்தனை செடி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நாற்று போட்டு வச்சுக்கலாம். 3 நாள்லேயே எனக்கு வந்து காராமணி முளைச்சிடுச்சு. அதே போல் ஒரு 5லேருந்து 6 நாள்லேயே வந்து எனக்கு ஊதா கத்திரியும் வந்து நல்லா முளைப்பு வந்துடுச்சு. இதை ஊனும்போது அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.